ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இன்னைக்கு ஒரு சூப்பர் புத்தகத்தோடு வந்திருக்கேன். சமுதாயத்தில் இன்னைக்கு பிரபலமானதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி விஷயங்களை எழுதுறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அப்படி ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் எழுதிய சொல்லாததும் உண்மை, அவருடைய சொந்த கதையாக அவரே எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள் என்னைய என்னடா இவ்வளோ தைரியமாக இவ்வளோ போல்டாக எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய சின்ன வயசில் அவர் பண்ண சின்ன சின்ன தப்புகளை பற்றி கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் எழுதியிருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன். ஸோ படிக்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி படிங்க. டிஸ்கவரி புக் சேனலில் இருக்குது. சொல்லாததும் உண்மை, பிரகாஷ்ராஜ் அவர்கள் எழுதினது. இதை தமிழக்கம் எழுதினவங்க தாசே ஞானவேல் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் ரொம்ப 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 எனக்கு மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லிட்டா சஸ்பென்ஸ் உடஞ்சிரும், படிக்கும்போது உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்காதுன்றதுக்காக நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பட் இதில் நிறைய இருக்குது. அவர் திருமண வாழ்க்கை, அவருடைய காதல் கதை, அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ், அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த மாதிரி லெஜெண்ட்ரி அவங்க சுயசரிதை எழுதும்போது நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நிறைய பேர் உண்மையெல்லாம் மறைச்சிட்டு எழுதுவாங்க. ஆனால் அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே துளி கூட மறைக்காமல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது வாவ், இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுனதுக்காகவே நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் தப்பை ஏற்றுக்கிறதுக்கு பயப்படுறாங்க, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தொழிற்கூட எதுவுமே இல்லாமல் நான் தான் அப்படின்றத அவர் எழுதியிருக்கிறாரு. அது ரொம்ப 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 எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவர் மேலே எனக்கு இன்னும் நிறைய மரியாதைகள் வந்திருக்கு. அவருடைய கதைகளை கடைசி பக்கத்தை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்நூலில் பல உண்மைகளை பகிர்ந்து கொண்டதாலேயே நான் பல விதங்களில் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். இங்கே எதையும் வெளிப்படையாக பேசுவதோ பிரச்சனையாக இருக்குது. எல்லோரும் உண்மை தன் பக்கம் இருக்குன்னு விரும்புவாங்க. நான் உண்மையின் பக்கம் இருக்கிறேன்னு பேசியதுனால நிறைய இழப்புகள், ஆனால் பெற்ற அனுபவங்கள் அதிகம். சொன்ன உண்மைகளின் அளவு கையளவு மழை, சொல்லாத உண்மைகளின் அளவு ஆகாய நட்சத்திரங்கள். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. எண்ணுபவர்களின் பொறுமைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது உண்மையின் வெளிச்சம். வாவ், சூப்பர். இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி படிங்க. ஸோ நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஐ லவ் யூ பிரகாஷ்ராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். திஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த புத்தகத்தை நான் எதாச்சியாக டிஸ்கவரி சேனலில் நிறைய புக்ஸ் தேடிட்டு இருக்கும்போது அங்கே எனக்கு இது கிடச்சிது. உங்கள் எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நிறைய குற்ற உணர்ச்சிகள் எல்லாம் எல்லோரும் இருப்பீங்க. அந்த குற்ற உணர்ச்சிகள் எல்லாமே காணாமல் போயிடும். எஸ், ஆமாம், இது ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாரும் படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற பாரம் குறையும். நிறைய பேர் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு குற்ற உணர்ச்சியில் இருப்பீங்க. அது எதுவுமே இல்லாமல் அது சுதந்திரமாக வெளியே வருவீங்க. புத்தகம் சொல்ல வர கருத்து என்னென்னா, எப்பொழுதும் உண்மையாக இருங்க. உண்மையோட பக்கம் நீங்கள் இருங்க. உண்மையை சொல்கிறதுனால உங்களை எல்லாரும் கெட்டவங்கன்றதுனால நீங்கள் அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை கொண்டுடும். ஸோ உண்மையாக இருங்கன்றது தான் பிரகாஷ் சார் சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ படித்து பாருங்கள்.